எஃபெக்டிவா பேசுறது எப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இதுக்காகவே டேல் கார்னெகியோட சில சூப்பரான ஆலோசனைகளை நாம பார்க்க போறோம். இது வெறும் அழகா பேசுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க ஆடியன்ஸ் கூட ஒரு ஆழமான கனெக்ஷன் ஏற்படுத்தி அவங்க மனசுல நீங்க சொல்ற விஷயம் பதியிற மாதிரி எப்படி பேசணும்னு கத்துக் கொடுக்குது. வாங்க, அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேச போறதுக்கு முன்னாடி வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம். சரி, ஆனா அந்த பயத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? முதல்ல அந்த பயத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பயத்துல நீங்க தனியா இல்ல. இது ரொம்ப ரொம்ப பொதுவான எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு உணர்வு தான். நம்புங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் கூட சில சமயம் நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பயம் எதனால வருது தெரியுமா? நமக்கு அது பழகாததால தான். இது கிட்டத்தட்ட கார் ஓட்ட கத்துக்கிற மாதிரி தாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பழக பழக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் உங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒரு திறமையா மாறிடும். சரி, அப்ப அந்த பயத்தை எப்படி நம்பிக்கையா மாத்துறது? ஒரு சிறந்த பேச்சாளரா மாறுறதுக்கான நம்ம பயணத்தை ஆரம்பிக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இப்போ மரியோ லாசோன்னு ஒரு வக்கீல் கதைய கேளுங்க. அவருக்கு பொதுவா பேசணும்னாலே பயங்கர பயம். ஆனா பாருங்க, திடீர்னு அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுக்கு தயாராக அவருக்கு கிடைச்சது வெறும் 3 வாரம்தான். அவர் என்ன செஞ்சாரு? லாசோ ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் 3லிருந்து 4 தடவை விடாம பேசி பழகினாரு. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அவரோட பேச்சு அந்த அளவுக்கு அருமையா இருந்துச்சு. டைம் பத்திரிக்கை அவரை சில்வர் டங்க்ட் ஒரேட்டர், அதாவது வெள்ளி நாக்கு கொண்ட பேச்சாளர்னு பாராட்டுச்சு. நினைச்சு பாருங்க எவ்ளோ பெரிய மாற்றம். அப்போ லாசோவோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த ஃபார்முலா என்ன? அது இந்த 4 விஷயம்தான். 1. மத்தவங்களோட அனுபவங்களிலிருந்து கட்டுக்கோங்க. 2. உங்க இலக்கு என்னங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. 3. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு முழுசா நம்புங்க. கடைசியா 4வது, பயிற்சி பண்ண கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, பயிற்சி பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது? இப்போ அந்த மேடை பயத்தை வேரோட அழிச்சு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு சில சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாமாங்க. இந்த மேடை பயத்தை ஜெயிக்கிறதுக்கு சில எளிய வழிகள் இருக்கு. நல்லா தயாராகுங்க, ஆனா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்க சொந்த வார்த்தைகள்ல பேசுங்க. ஒரு முழு ஸ்கிரிப்ட கையில வச்சுக்கிறத விட ஒரு அவுட்லைன் மட்டும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க. மேடையில நல்லா நிமிர்ந்து நின்னு ஆழமா மூச்சு இழுத்து விட்டு ஆடியன்ஸோட கண்களை பார்த்து பேசுங்க. ஆனா இந்த தயாராகிறது பத்தி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இது நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்ப பத்தினது. வேன்ஸ் புஷ்னெல்னு ஒருத்தர் அவர் செஞ்ச ஒரு பெரிய தப்ப பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட பேச்சோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவையும் கூட கண்ணாடி முன்னாடி நின்னு மனப்பாடம் செஞ்சாரு. இது கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி தோணலாம். ஆனா என்னாச்சு தெரியுமா? அவர் மேடைக்கு வந்ததும் மனப்பாடம் செஞ்சது அத்தனையும் மறந்து போச்சு. அந்த பதட்டத்துல தடுமாறி மேடைய விட்டே கீழே விழுந்துட்டாரு. இது கேட்க காமெடியா இருந்தாலும் ஒரு பேச்ச வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் பண்றது எவ்ளோ ஆபத்தானதுன்னு இது நமக்கு நல்லா புரிய வைக்குது. அப்போ மனப்பாடம் பண்ணாம எப்படி பேசுறது? அதுக்குதான் நாம பயனுள்ள பேச்சோட இதயத்துக்கே வர்றோம். உங்க மனசிலிருந்து பேசுறது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களா இருக்கிறதும் நீங்க பேசுற டாபிக் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜாக்சன்னு ஒரு பேங்க் ஆபீசர், அவரோட கதைய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். முதல்ல அவர் ஒரு கட்டுரைய அப்படியே வாசிச்சப்போ அதுல ஒரு உயிரே இல்ல. ஆடியன்ஸால அதோட கனெக்ட் பண்ணவே முடியல. ஆனா அவர் அதே விஷயத்த தன்னோட சொந்த அனுபவத்தோட சேர்த்து பகிர்ந்துகிட்டப்போ அந்த பேச்சுக்கே ஒரு உயிர் வந்துருச்சு. அது ரொம்ப தனிப்பட்டதாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் மாறி ஆடியன்ஸோட முழு கவனத்தையும் ஈர்த்துடுச்சு. அப்போ ஒரு பேச்ச எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி மாத்துறதுக்கு என்ன வழி? அதுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். 1. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தலைப்புகளை பத்தி பேசுங்க. 2. நீங்க பேசுற டாபிக் மேல நீங்க ரொம்ப ஆர்வமா இருங்க. 3. உங்க கருத்துக்களை ஆடியன்ஸோட பகிர்ந்துக்கிறதுல நீங்களே ஆவலாருங்க. பாருங்க, உங்க ஆர்வம் அவங்களுக்கும் தொத்திக்கும். சரி, உங்க பேச்சோட கண்டென்ட் இப்ப ரெடி. ஆனா அத மேடையில எப்படி உயிரோட்டமா கொடுக்கறது? ஆடியன்ஸ் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறது? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸ்விஸ் ஆல்ப்ஸ்ல இருந்த ஒரு நாவலாசிரியர் மாதிரி மட்டும் இருந்துராதீங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆடியன்ஸ பார்க்காம தரையே பார்த்து பேசினாரு. இதனால என்னாச்சு? ஆடியன்ஸோட எந்த ஒரு தொடர்பும் ஏற்படல. அவரோட அருமையான கருத்துக்கள் கூட வீணா போச்சு. உங்க பேச்ச சிறப்பா கொடுக்க இதோ ஒரு பிளேபுக். முதல்ல உங்க தயக்கத்தை உடைச்சிட்டு வெளிய வாங்க. அந்த மேடை உங்களுக்கானது. 2வது, நீங்களாவே இருங்க. மத்தவங்கள மாதிரி நடிக்காதீங்க.
3வது, உங்க ஆடியன்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்கள பார்த்து பேசாதீங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. கடைசியா, உங்க உண்மையான ஆர்வத்தையும் எனர்ஜியும் காட்டுங்க. அப்போதான் உங்க பேச்சுக்கு உயிர் வரும். கடைசியா டேல் கார்னெகியோட இந்த அருமையான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கிட்டு நீங்க யாருன்னு ஆடியன்ஸ்க்கு காட்டுங்க. உங்க தனித்தன்மை தான் உங்களோட மிகப்பெரிய பலம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிறந்த பேச்சாளரா மாறுறதுங்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் கிடையாது. அது ஒரு பயணம். நாம இங்க பார்த்த ஒவ்வொரு டெக்னிக்கையும் நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உங்க தன்னம்பிக்கை கண்டிப்பா வளரும். சரி, இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு திறமையான பேச்சாளரா மாற நீங்க எடுக்கப் போற முதல் சின்ன ஸ்டெப் என்ன? இன்னிக்கே அதை ஆரம்பிக்கலாமே.